பச்சை மிளகா ஊறுகாய் போடுறதுக்குங்க. இந்த மாதிரி கழுவி இந்த காம்பு எடுத்துட்டு வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு உப்பு, புளி இவ்வளோ எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ மிளகாவுக்கு. பூண்டு ஒரு 10 பல் உரிச்சு பெருசாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து வறுத்து வச்சுக்குவோம். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் பூண்டு போடுங்க. கருவேப்பிலை, மிளகா போட்டு கிண்டி விட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள், உப்பு, புளி தண்ணி ஊற்றிக்கிறோம். இனி இது நல்லா கொதித்து வத்தட்டும். வெந்து வத்திருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெந்தயத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சாப்பாடு வடித்து சாப்பிட்டா தொட்டுக்கிட்டு சூப்பராக இருக்கும். பழைய சொத்துக்கு செம்மையாக இருக்குங்க.